வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, மகர ராசிக்கான அடுத்து 15 நாட்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் உறுதியானவர்கள் அப்படின்னும் சொல்லலாங்க. எப்போதும் சிறந்த மற்றும் வளமான எதிர்காலத்தை நோக்கி செயல்படுவார்கள். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் திறமையுடனும் நல்ல முன்னேற்றத்துடனும் செய்து முடிப்பார்கள். அவர்கள் செய்யும் காரியங்கள் அனைத்துமே நன்றாக தான் இருக்கும். ஒரு சின்ன வேலையை கொடுத்தால் கூட சுத்தமாகவும் செய்து முடிப்பார்கள். இது மகர ராசிக்குரியான சிறந்த குணமாக சொல்லப்படுதுங்க. அது மட்டுமல்லங்க, வேறு சில குணங்களையும் சொல்கிறேன், கேளுங்க. அவர்கள் பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்கள் பார்த்திங்கன்னா, ரொம்ப கம்பீரமாகவும் நடந்து கொள்வார்கள். மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் நேர்மையானவராகவும் மற்றும் வசீகரமானவர்களும் இருப்பார்கள். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு மிகவும் முக்கியமானவங்க. அவங்க சொல்கிறத தான் மற்றவங்க செய்வாங்க. குடும்பத்திலேயே அவர்கள் சொல் மீறி வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. மற்றவர்கள் தங்கள் விதிகளின்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இது அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் அழுத்தம் கொடுக்கக்கூடும். நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றவர்களாகவும் மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அடுத்த 15 நாட்களுக்கான கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகர ராசிக்கு ராசியில் சந்திரன், ராகுல தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமி ஸ்தானத்தில் சூரியன், புதன், களத்திர ஸ்தானத்தில் கேது பாக்கியம், ஸ்வானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் சனி அப்படின்னு உங்கள் ராசியில் குரு வக்ரமிச்சிருக்காங்க. இதெல்லாம் மாதிரி குருவோட கிரக நிலையும் உங்களுக்கு தொடர்ந்து வருதுங்க. கிரக மாற்றங்கள் என்று பார்த்தா சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு சீக்கிரமே முன்னேறி வராருங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். குருவின் பார்வையும் இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு நீங்கள் இருக்கிறீங்க, புதுசாக நாங்கள் தொழில் ஆரம்பிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் வியாபாரமும் புதுசாக நாம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த 15 நாளில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏன்னா மிகவும் நன்மை பயக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்மை தருங்க. தொழில் போட்டிகள் உண்டாகலாம். அதனால் நீங்கள் அனுசரித்து சில முன்னேற்றங்கள் வருமாறு நீங்கள் தொழிலை முன்னோக்கி செயல்படலாம். ஏன்னா குரு பார்வை உங்கள் மீது இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களுக்கான தொழிலை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு சரியான நேரம் இதுவாக அமையும் அப்படின்னு சொல்கிறேங்க. மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதார வசதிக்கு குறைவில்லை அப்படின்னு சொல்லலாம். எந்த பொருளாதாரம் இருந்தாலும் அவர்கள் சீக்கிரம் அதை அடமானமோ அல்லது விற்கவோ மாட்டாங்க. எந்த பொருளையும் தான் வசப்படுத்தி கொள்வாங்க அப்படிங்கிறது முக்கியங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க. ஒரு கடன் இருந்தாலும் அந்த கடனை எப்படி தீர்ப்பது என்று வழியை கண்டுபிடித்து அந்த கடனையும் அடைத்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனையே என்னென்னா, திடீர்னு அதிகமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீங்க. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் வரும்போது விட்டு விலகுவவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. அதனால் நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு பக்குவமாக நடந்து கொண்டீங்கன்னா சண்டை சச்சரவு இல்லாமல் நன்மையே உண்டாகும் அப்படின்னு சொல்லேன். அடுத்து பார்த்திங்கன்னா, மனைவிகளிடமே அந்யோன்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது தீர்ந்து நீங்கள் நல்ல முறையில் வாழ சிறந்த வழியும் இருக்குங்க. அதை மறக்காமல் கடைபிடிச்சிட்டு அந்யோன்யமாக இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, தொழில் வேலை அப்படி என்னென்னா எப்படி இருக்கும் இனிமேல் வரப்போகும் காலம் மகர ராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு வேலை கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்குங்க. அடுத்த 15 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய வரவானது கிடைக்கும். பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். அதையும் பார்த்து பக்குவமாக சென்று வாருங்கள். அது மட்டுமல்லாமல் சிலருக்கு திடீர் பதவியும் உயர்வும் கிடைக்குங்க. என்னடா எவ்வளோ நாள் தான் இதே பதவியில் இருக்கிறது, உயர்வு கிடைக்குமா கிடைக்காதா, இப்படியே இருப்போமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வானது இருக்கும். அடுத்தது வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாங்க. இந்த வியாபாரம் நான் செய்யணும், புதிய முதலீடு போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம். சக வியாபாரிகளிடம் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலையும் ஈடுபடாதீங்க. இருக்கிற வியாபாரத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து பங்குதாரர்களின் ஆதரவு மனதுக்கு ஆறுதலாக இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் அடுத்து 15 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் உடல் அசதி இருக்குங்க. அது ஒன்றும் தப்பில்லை. நாம் குடும்பத்தில் அதிகமாக பெண்கள் வேலை பண்ணுறோம், அதனாலேயே இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உடல் அசதிக்கு ஏற்ப உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். உங்களோட வேலையும் அமோகமாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறந்த உத்தியோகமும் மேலும் சிறந்த பணியும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பதவி உயர்வும் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக எந்த வேலையும் நம்பி செயல்படுங்க. விடாமுயற்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. மகர ராசிக்காரர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி உண்டாகும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். மகரம் சூழலுக்கேற்ப மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழலை உற்சாகமாக வைத்திருக்க முயற்சிப்பவர்கள் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அவர்களுடைய பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதித்தால் மிகுந்த கோபத்துக்கு உள்ளாகப்படுவீர்கள் அப்படின்னு மகர ராசிக்காரர்களை சொல்லலாங்க. மகர ராசிக்காரர்கிட்ட எப்பயுமே அமைதியாக இருக்கணும். அவர்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்தா அவங்க அவ்வளோதான், அந்த நிலைமைக்கு கோபம் உங்களுக்கு வரும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்த நீங்கள் சிறிது சிறிதாக முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நன்மையை பயக்கும். அதிகமான கோபக்காரர்களும் நீங்கள் தான், அதிகமாக அன்பு காட்டுபவர்களும் நீங்கள் தான். அதனால் மறக்காமல் நீங்கள் அன்பை மட்டும் வெளிப்படுத்த முயற்சிங்க. கோபத்தை குறைத்து கொள்ளவும் நீங்கள் ஆட்கொள்வீங்க. மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம். தாங்கள் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்க அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தையும் சொல்லணுங்க. இதனால்தான் ஒரு விசேஷம் எனும்போதும் யாராக இருந்தாலும் மகர ராசிக்காரர்களை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அவர்கள் இல்லாமல் எந்த வேலையும் அங்கே நடக்காது. தன் சொந்த குடும்பத்தில் அவர்கள் இல்லாமல் நடந்தாலும் அது சுகமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மகர ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இருக்குதுங்க. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய குணத்தை மாற்றி கொள்ளாதீங்க. உங்கள் குணம் மற்ற ராசிக்காரர்களை விட சிறந்த குணமாக இருக்குது. அதனால் நீங்கள் நினைத்தது சீக்கிரமே நடக்குங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டானாலும் சீக்கிரம் நடந்து உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுங்க. நான் அதை உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேங்க. தனது குடும்பத்திற்காக அதிகம் உழைப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஏராளமான கஷ்டங்களையும் அனுபவிப்பீர்கள். ஆனால் தங்களது எந்த கஷ்டத்தையும் குடும்பத்திடம் சொல்லாமல் அவர்களுடன் இனிமையாக பழகும் குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. தர்மத்தில் நீங்கள் ராஜா தான் சொல்லலாம். அந்தளவுக்கு தர்மமும் தருவீங்க. சமுதாய சேவைகளில் அதிக நாட்டம் உங்களுக்கு இருக்கும். என்னடா இந்த சமுதாயம் இப்படி இருக்குன்ட்டு சில டைம் புலம்புபவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தினர் அனைவரும் இவர் பின்னே செல்வார்கள். உங்கள் மகர ராசியாக இருந்தால் உங்கள் பின்னாடி தான் உங்கள் குடும்பம் நடந்து வரும். நீங்கள் தான் அதற்கு ராஜா அப்படின்னு சொல்லலாம். கருணை மற்றும் தாயலாத குணம் கொண்டவர். அதனால் குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது சீக்கிரம் நீங்கிருங்க. குடும்பம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா, கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர்களது கல்வி அறிவுன்னு தான் அபாரமாக இருக்குங்க. சிறு வயதிலிருந்தே கல்வி அறிவு என்பது இவர்களுக்கு முக்கியமானதுங்க. இவங்க எப்பயுமே கல்வி அறிவில் சிறந்து விளங்குவாங்க. கிளாஸில் எப்பயும் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பவர்களும் 10க்குள்ளார ரேங்க் எடுப்பவர்களாக தான் மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க. இவர்களது அறிவு அபாரமிதமாக இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் இவர்களுக்கு படிப்பது என்பது பிடித்த விஷயமாகவே மாறி போகுங்க. சாஸ்திரம், வழக்கறிஞர், விஞ்ஞானம், சங்கீதம் போன்ற படிப்புகளும் இவர்கள் மேல்நோங்கியே விளங்குவார்கள். கல்வி அறிவு சிறந்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு உள்ளதுங்க. நீங்கள் மேலும் தொடர்ந்து படிக்க விருப்பமுள்ளவர்கள் படிக்கலாம். அடுத்தது வேலைக்கு சென்றாலும் சிறந்த குணமாக நீங்கள் நன்றாக வேலை செய்வீர்கள். ஏன்னா உங்களது படிப்பு சிறு வயது முதலே சிறந்ததாக இருக்கும். அதனால் நீங்கள் தொடர்ந்து படியுங்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும். கல்வியை மட்டும் பாதியில் நிறுத்தி விடாதீர்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 8 ஆகியவை அதிர்ஷ்ட எண்களாகும். 4 மற்றும் எண் கூட்டு எண்களின் அதிர்ஷ்டம் அப்படின்னு முக்கியமானதாக சொல்லலாங்க. இதை தவிர 5, 6ங்கிறது உங்களுக்கு சுபத்தை தரக்கூடிய எண் அப்படின்னு சொல்லலாம். 3, 7ங்கிறது சபம் அப்படின்னு சொல்லலாங்க. 1, 2ங்கிறது அசுபம். அதனால் அந்த நம்பரை மட்டும் நீங்கள் எடுத்துடாதீங்க. 9 நம்பர்களை நீங்கள் எந்த இதையும் காரியத்தையும் செய்ய தொடங்காதீங்க. அது உங்களுக்கு
தீமையை விளைவிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டுமல்ல, இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.